வரலட்சுமி விரதம் 3வது நாள் 10 to 12 நேரத்தில் கலசம் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா முகத்தையும் தேங்காயும் எடுத்து வடக்கு பக்கமாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வெத்தலை எடுத்துட்டு கலசத்தில் இருக்க ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். வளையல் மாலை, கழுத்தில் இருக்க செயின் ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கலாம். அம்மாவோட தாலி மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம். இடையில இருக்க ஒட்டியானம், கயிறு எல்லாத்தையும் பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு வடக்கு பக்கமாக எடுத்து தள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அரிசியில் அம்மா முகத்தையும் தேங்காயும் வச்சு அரிசி பானைக்குள்ளே உள்ளே வச்சிடணும். நீங்கள் கலசத்தில் அரிசி வச்சுருக்கீங்கன்னா அரிசியோட கலசத்தையும் சேர்த்து அரிசிக்குள்ளே வச்சு, கலசத்தில் நீர் வச்சுருக்கனால அந்த நீரை வெத்தலையால் தொட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டுறேன். வெத்தலை, பூ, வாழை மரம் எல்லாத்தையும் சேர்த்து ஓடுற நீரில் போட்டணும். இல்லாட்டி கால்படாத இடத்துல போட்டுடலாம். மிச்சம் இருக்க தண்ணியும் செடிகளுக்கு ஊற்றிடலாம். இல்லாட்டி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இதில் இருக்க காசையெல்லாம் எடுத்து பூஜை அறையில் இல்லாட்டி பணப்பெட்டியில் வச்சிடலாம். கலசத்தில் இருக்க எலுமிச்சம்பழத்தையும் ஒன்று பூஜை ரூமில் வச்சுட்டு ஒன்று வாசப்படியில் கட்டி விட்டுக்க.